நீடாழி உலகத்து மறையினாலோடு 5 என்று நிலை நிற்கவே பாடாத தவவாய்மை முனிராசன் மாபாரதம் சொன்ன நாள் ஏடாக வடமேறு வற்பாக அம்கூர் எழுத்தாணிதன் கோடாக எழுதும் பிரானை பணிந்தன்பு கூர்வாமரோ பச்சை மாமலை போல் மேனி பவளவாய் கமலச் செங்கண் அச்சுதா அமரரேரே ஆயர்தம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிரையான் போய் இந்திரலோகமாளும் சுவை வேண்டமாமா, அது சத்தம் கேட்கும். சுவை பெரினும் வேண்டேன் அரங்கமா நகருளானேன் எங்கும் உளன் கண்ணன் என்ற மகனை காய்ந்து இங்கில்லையால் என்று ஹிரணியன் தூண்புடைப்பு அங்கு அப்பொழுதே அவன் வீயத் தோன்றியேன் சிங்கப்பிரான் பெருமை ஆராயும் சீர்மைத்தே மட்டபல்லி நிவாசாய மதுரானந்த ரூபிணே மகாயக்ய ஸ்வரூபாய ஸ்ரீ நிருசிம்மாய மங்களம் உத்திர்பலமிசோதைரியம் நிர்பயத்வம் அரோகதாம் அஜாட்யம் வாக்படுத்வம் ச ஹனுமஸ்மரணாத் பவேத் வசுதேவசுதம் தேவம் ஹம்சசாணூரமர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே ஹரே நம பார்வதி பதயே ஜானகீகாந்தஸ்மரணே சதா சர்வத்திர கோவிந்த நாம சங்கீர்த்தனம். ஜெய் கஜேந்திரவரதுனிகி பிரகலாதவரதுனிகி வில்லிபுத்தூரார் மகராஜிகி ஜெய் வீர தீர சூர ஆஞ்சநேய சுவாமிக்கு. பேரன்பு கொண்ட பெரியோர்களே, தாய்மார்களே, பக்த கோடிகளே, எல்லாம் அல்ல திருவரங்கத்தான் கிருபையினால் நாம் கல்யாண் நகர் அசோசியேஷன் சார்பில் கோகுலாஷ்டமி உற்சவத்தில் கிருஷ்ணாவதாரத்துக்கு முக்கியமான விஷயமான பாரதம் பார்க்கிறோம். நாராயண கதாமிருதம்னர் வியாசர். நான் நாராயணன் ஆகிய கிருஷ்ணனுடைய பெருமையை சொல்கிறதுக்கு தான் பாரதம் எழுதுறேன்னர். வில்லியின் தமிழில் சொல்கிறார், மன்னு மாதவன் சரிதம். நீங்கள் ரொம்ப பேர் தப்பாக புரிஞ்சுக்கின்றீர்கள் அடிச்சுண்டவன் கதைக்குன்னு. நீங்கள் இந்த பஞ்சபாண்டவா கௌரவனை கிருஷ்ணனை எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க, சப்ஜெக்டே கிடையாது, தெரிஞ்சுக்கோங்க. இது பூரா தர்மத்தை புகற்ற நூல். இதில் யக்ஷப்பிரசனம் இப்போ பார்க்குறோம். இன்றைக்கி திரௌபதி விருத்தாந்தம், நாளைக்கு நலச்சரித்திரம், அதுக்கப்புறம் கிருஷ்ணன் தூது, அதுக்கப்புறம் பகவத்கீதை. அதுதான் பெரிய எசன்ஸ். அப்புறம் பீஷ்மாச்சாரியார் சொன்ன விஷ்ணு சஹஸ்ரநாமா. புரிஞ்சுக்கோங்க. பாரதம் ரொம்ப பேர் தப்பாக புரிஞ்சுக்கிறேள், அடிச்சுண்டவங்க அதை படிக்கப்படாதோ இன்னொன்று. சாஸ்திரமே சொல்கிறது, பாரதம் படித்தவனை பகைக்காதேன்னு. நான் பேரை சொல்ல விரும்பலை. கடவுள் இல்லேன்னு சொன்னவர் ஒருத்தர், பெரிய பதவியில் இருந்தார். அவர்கிட்ட நிருபர் கேட்டான், உங்களுக்கு இவ்வளோ பெரிய பேச்சாற்றல் வந்ததற்கு என்ன காரணம்னு. மகாபாரதம் படித்தேன்னு. இதில் வேடிக்கை என்னென்னா மற்றவாளை படிக்காதேங்கிறார். ஏன்னா அவனும் பெரிய ஆள் ஆகிட்டான்னா. அதனால தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதில் இன்னொரு கருத்து அவர் சொன்னது, வைஷ்ணவ சம்பிரதாயத்தை அழகாக சொன்னார். கடவுளை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேனோ இல்லையோ, கடவுள் என்னை ஏற்றுக்கொள்ளும்படியாக நான் நடந்து கொள்ளணும்னர். அப்போ அதுலேருந்தே 2 கருத்து என்னென்னா, கடவுளை ஒத்துக்கிறாருன்னு ஒரு அர்த்தம், கடவுள் ஏற்றுக்கிறாப்புல நடந்துக்கணும்னாலே தர்ம சிந்தனையோடு வாழணுங்கிற அர்த்தம் தானே. இப்போ அந்த வாழ்ந்தாரோ இல்லையோ, அந்த சப்ஜெக்டை ஏற்றுண்டாரே, அதுதான் பாரதத்துக்கு பெருமை. நீங்கள் அதை தெரிஞ்சுக்கணும். அதை விட ஒருத்தர் இருந்தார். அவரோட கட்சி தலைவரை போய் பார்த்து கேட்டார், உங்களை மாதிரி நான் பேசணும், என்ன படிக்கணும்னு கேட்டார். அவர் சொன்னார், கம்பராமாயணமும் 4000 பிரபந்தமும் படியினர்.
நீங்கள் தான் சொல்கிறீங்களான்னார். நான் அதை படித்து தாண்டா வந்தேன்னார். நீங்கள் அதனால் தெரிஞ்சுக்கோங்க, கடவுளை இல்லைன்னா சொல்லலாம், இருக்காருன்னு சொல்லலாம். கம்பராமாயணத்தோட கவிநயத்தையோ 4000 பிரபந்தத்தில் இருக்கிற கவிநயத்தையோ தேவாரத்தில் இருக்கிற கவிநயத்தையோ ஒருத்தன் மறுக்க முடியாது. நீங்கள் அதை படிக்க படிக்க கடவுளை உண்டுன்னு வந்துடுவான். புரியுறதோ? அதுதான் அதனோட சிறப்பு. அதே மாதிரி தமிழில் இந்த வில்லி பாரதம் இருக்க கம்பராமாயணம் மாதிரி, இந்த கம்பராமாயணம், வில்லி பாரதம், பெரிய புராணம், கந்த புராணம்லாம் இந்த தமிழில் இல்லைன்னு வச்சுக்கோங்க, நாடு எப்போ பாழா போயிருக்கும். அதனால் நம்ம முதல்ல கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். ஏன்னா நம்ம மொழியில் எழுத வச்சுருக்காளோ இல்லையோ. நான் நீங்கள் சொல்கிறத புரிஞ்சுக்கணும். பகவானே கெட்டிக்காரன். வால்மீகி சமஸ்கிருதத்தில் இருக்கிற ராமாயணமோ வியாச பாரதத்தையோ அந்த மொழியிலே இருந்தால் எல்லோரும் படிக்க மாட்டான்னு தான் துளசிதாச ஹிந்தியில் எழுத சொன்னார், கம்பனை தமிழில் எழுத வச்சார், 4000 பிரபந்தத்தை தமிழில் எழுத வச்சார். நீங்கள் எப்போவுமே ஒன்று வச்சுக்கோங்க, எல்லாருக்குமே அவ தாய்மொழியில் எழுதினால்தான் புரியும். மற்ற மொழி இருக்க படித்து தெரிஞ்சுக்குவா, முழுமை பெற இயலாது. தாய்மொழியில் நீங்கள் ஒன்றுமே படிக்காட்டாலுமே அவனுக்கு புரியும். என்ன புரிஞ்சுக்கணும், அதுதான் பகவானே நிர்ணயிச்சிருக்கான். சுந்தரமூர்த்தி நாயனாரை பார்த்து சிவன் சொற்தமிழில் பாடுனர். ஏன் நல்ல சமஸ்கிருதத்தில் பாடுன்னு சொல்லப்படாதோ? சொல்லுறீங்க, விரும்பலை அவரே. அதனால் தெரிஞ்சுக்கோங்க, பக்தி அப்பொழுதுதான் வரும். பக்தியை எப்படி நாம் புகுத்த முடியும் குழந்தைக்கு? நீங்கள் அந்த குழந்தைக்கு தமிழில் 2 பாட்டு சொல்லி கொடுங்கோ, டக்குன்னு பிடிச்சிக்கணும். நீங்கள் இதே மற்ற மொழியில் பாட்டு சொல்லி கொடுத்தா நாளாகும், இது உடனே வரும். அதனால தான் உங்கள் எல்லாருக்கும் சொல்கிறேன், பிரபந்தம், தேவாரம், திருப்புகழ் கற்றுக் கொடுங்கோ குழந்தைகளுக்கு. புரியுறது புரியல, முதல்ல செய்யுளை சொல்லி கொடுங்கோ, அப்புறம் அவளே அர்த்தம் தெரிஞ்சுப்பான் நாளடைவில். நீங்கள் எப்போவுமே ஒன்று வச்சுக்கணும், ட்ரஸ்ட்டு பண்ணுறது அழகாக பண்ணணும். இப்போ ஸ்கூலில் வாத்தியார் கணக்கு சொல்லித்தரார், இது ஃபார்மலா, இதுக்கு 2 கணக்கு போடுறேன், உனக்கு 10 கணக்கு ஹோம்ஒர்க் தரேன் பண்ணுங்கிறார். இப்போ அவர் 2 கணக்கை போட்டு காமிச்சா தானே புரியும். நீங்கள் சார் எவ்வளோ பெரிய இன்டெலிஜெண்ட்டாக இருக்கிற குழந்தையுமே வாத்தியார் சொல்ல விட்டு தான் புரியும். நீங்கள் அதை தான் வள்ளுவர் ரொம்ப நாள் எழுதினார், கற்றிலனாயினும் படிக்காட்டாலும் பரவாயில்லை கேட்க. இப்போ நீங்கள் வேதங்கிறே, வேதத்தை எப்படி, வேதம் எழுத்தில் கிடையாது, சொல்லி கொடுத்து தான் வருது. அதனால தான் அதுக்கு பேர் ஸ்ருதி. ஸ்ருதினா காதால் கேட்டல். இப்போ சங்கீதம் பாடுறா, ஸ்ருதி பாக்ஸ் வச்சுக்கிறா, ஸ்ருதி துவனிக்கு. சரி, சகமதனிசா சனிதமகசா அப்படின்னா இது ஹிந்தோள ராகத்துக்கு ஸ்வரம் நான் சொன்னது. இப்போ அதில் உங்களுக்கு ஹிந்தோளம் தெரிஞ்சதோ? தெரியாது. பாடினா தான் தெரியும், அது எழுதினா தெரியாது, சொன்னால் தெரியாது. சகமதனி சனிதமகசா அப்படின்னா தான் இந்தோளம். புரியுறதா இல்லைன்னா தெரியாது. எதுவுமே காதால் கேட்கணும். இப்போ எத்தனை புஸ்தகம் நீங்கள் வச்சுருந்தாலும் படித்தாலும் உபன்யாசம் ஏன் கேட்கணும்? இப்போ நான் வில்லிபுத்தூராருமே உடனே கம்பன், ஆழ்வார், நாயன்மார், தியாக பிரம்மம்னு இவ்வளோ கோட் பண்ணுவேன். நீங்கள் படிக்கிற போது இவ்வளோ கொட்டேஷன் படிக்க முடியாது, அது தெரிஞ்சுக்கோங்க. படிக்கிற போது இப்போ இந்த வில்லி பாரதம் படிக்கிறேன்னா அது ஒன்று தான் படிப்பேள். எங்களை மாதிரி இவ்வளோ டக்கு டக்கு டக்குன்னு கோட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வராது. அதுக்கு தான் கேட்கணும். புரிஞ்சுதா உங்களுக்கு? கேட்கணும். ராஜசூய யாகம் பண்ணுன்னு தர்மபுத்தரை சொல்கிறார் கிருஷ்ணர். எதுக்குமே தனம் வேணும்.
இந்த பூமியோட லட்சணம் தெரிஞ்சுக்கோங்க. ரொம்ப பேர் ஃபேஸ்புக்கில் தப்பு தப்பாலாம் போடுறா. பணம் என்ன குணம்னு. வெறும் குணம்லாம் எடுபடாது, வெறுங்கை முழம் போடாது. வேதமே சொல்கிறது, தானியம் தனம் பசும் பகுபுத்திர லாபம். அபிராம பற்ற அழகாக எழுதினார், தனம் தரும் எடுத்தவுடனே கல்வி தரும்களை. தெரியுமா உங்களுக்கு? ஆமாம், முதல்ல துட்டப்பாரு. நீங்கள் எல்லோரும் தப்பாக புரிஞ்சுக்கிறல்ல. வியாசரே சொல்லியிருக்கார், நரஸ்ய நரகா நதாசகா நரகா தனசிய தாசகா. பணத்துக்கு அடிமையாகாதேன்னு சொன்னாரே தவிர பணம் சம்பாதிக்காதேன்னு சொல்லலை. நம்ம அம்மா கர்ப்பத்துக்கு எப்போ வந்தோமோ அன்னிலேருந்தே பணம் தேவை. நம்ம அம்மா கர்ப்பத்துக்கு வந்தவுடனே செக்கப்புக்கு போகிறா. அது அம்மாவோட அப்பா பணம் கட்டுறார், யாரோ ஒருத்தன் கட்டணும். பிரசவிக்கிறா, அதுலேருந்தே செலவு தான். ரொம்ப பேர் நினச்சினுங்க செத்து போயிட்டா நிம்மதின்னு. செத்து போயிட்டா அவனுக்கு தான் நிம்மதி, இருக்கிறவனுக்கு கஷ்டம். கலப்புறதுக்கு பணம் வேணும். ஆமாம், சாஸ்திரிகள் சும்மா வந்து மந்திரம் சொல்ல மாட்டார். ஆமாம், அது தெரிஞ்சுக்கோ. ஆமாம், எங்கள் அப்பா ஜோக் அடிப்பார், சாஸ்திரிகள் அழுதாருன்னா எத்தனை பேர் அதுக்கு அழுதுன்னு இருப்பாருமா. ஆமாம், அவர் அழுவார? அவர் அழமாட்டார். உள்ளே வரும்போது சரி போயாச்சு, பூனலை இடம் போட்டு கோம்பர். ஆமாம், அவருக்கு துட்ட வைக்கணும், இல்லைன்னா அங்கே எப்படி ஏற்பாடு பண்ணுவார்? அவன் கேட்பானே. அதான் ஒரு வச்சனம் உண்டு, வைத்தியம் செத்தா விட்டுருவான், வைதிகம் செத்தாலும் விட மாட்டான். ஆமாம், அதுக்கப்புறம் தேவசம் பண்ணணும். அதனால் தனம் நன்னா காதில் வாங்கிக்கோங்க. இந்த வெட்டி பேச்செல்லாம் பேசாதேங்கோ. பணம் என்ன குணம் தான். குணம் எப்படி செல்லுபடியாகும்? குழந்தைய என் கண்ணேன்னு கொஞ்சினா பொறுமை, சாக்லேட்டு வாங்கி தரணும். ஆமாம், புரியுறதா? தெரிஞ்சுக்கோ. திரவியம் 4 திக்கிலும் போய் 4 சகோதராலும் சம்பாதிச்சின்னு வந்தா. அதில் நிறைய பொருள் சம்பாதிச்சது அர்ஜுனன். அதனால தான் அவனுக்கு பேர் தனஞ்சயன், பொருள்களை வென்றவன். நிரம்ப எப்படி ராஜசூயாகம் பண்ணுறது? பொருள் வேணும். ஆமாம், எல்லாம் ஒன்று வச்சுக்கோங்க. கையில் இல்லை யாரும் உன்னை மதிக்க மாட்டான். உன்னை மதிக்கிறத விடுங்க சார். முதல்ல நீ சாப்பிட்றதுக்கு வேணுமே. யட்சப்பிரசனத்தில் பின்னால் வருது, வந்து கேளுங்க. அன்றைக்கி நச்சு பொய்கைன்னு 2 நாள் போட்டிருக்கேன், கேளு. யம தர்மன் 108 கேள்வி கேட்குறான். தர்மபுத்திரர் பதில் சொல்ல போகிறார். ஆமாம், என்றைக்குமே வச்சுக்கோ. ஆமாம், இன்றைக்கி வரலட்சுமி நோன்பு பண்ணுறோம் அப்படின்னா பணம் வேணுமே. வாழை மரம் வாங்கணும், தேங்காய் வெத்தலை பாக்கு வாங்கணும். ஐயா நீ கோழக்கட்டையே பண்ண வேண்டாம் சார், வெறும் வெத்தலை பாக்கை வச்சு நைவேத்தியம் பண்ணு, சரடை கட்டிக்கட்டும். இந்த வெத்தலை பாக்கு பழத்துக்கு பணம் வேணுமே, பூவுக்கு பணம் வேணுமே, அப்புறம் கோழக்கட்டையெல்லாம் எக்ஸ்ட்ரா. எது முக்கியம் அதை பாரு. எதுக்குமே வச்சுக்கோங்க பூமியோட லட்சணம். அதுதான் ஔவையாரே அன்றைக்கி சொன்னான். எங்கள் அம்மா சொல்லுவாள், எங்களுக்கெல்லாம் ஔவையார் பாட்டு சொல்கிற போது சொல்லுவாள், நாட் ஒன்லி பட் ஆல்சோ. இதை முதல்ல உபயோகப்படுத்தினது யார் தெரியுமா? கல்யாணராமன்னா எங்கள் அம்மா 5ஆம் கிளாஸ் படிக்கிற போது. ஔவையார், இல்லானை இல்லாளும் வேண்டாள், மற்ற ஈன்றெடுத்த தாயும் வேண்டாள். கையில் இல்லைன்னு வச்சுக்கோ, நாட் ஒன்லி ஒய்ஃப் பட் ஆல்சோ மதர். பெற்றவளாக இருந்தாலும் கையில் இருந்தால் தான் கொண்டாடுவான். தெரிஞ்சுக்கோங்க. ஏன் இவ்வளவு சொல்கிறேன்? நிரம்ப பொருள் கொண்டு வந்தான், தானம் பண்ணணுமே. பொருள் சம்பாதிச்ச பிரயோஜனம் இல்லை. இப்போ ஒருத்தன் இடைஞ்சலாக இருக்கான், ஜராசந்தன்னு, அவனை கொல்லணும்னார். இப்போ கிருஷ்ணர், பீமன், அர்ஜுனன் 3 பேரும் சந்நியாச வேஷத்தில் போனான். 3 பேரும். ஆமாம், சன்னியாசியாக போகிறா. சன்னியாசியாக போகிற போது நீங்கள் 3 பேரும் யாருன்னு கேட்டான். அவ 3 பேரும் யாருன்னு கேட்டான். கிருஷ்ணர் சொன்னார், யான்
விதுகுலத்து யாதவன். உடனே அவன் சிரித்தான். என்னிடத்துல பலமுறை தோற்று ஓடின மாட்டுக்கார பயல் நீதானான்னா. சில பேருக்கு யாதவன்னு சொல்கிறதுக்கும் மாடு மேய்க்கும் கண்ணு அப்படின்னு ஒருத்தன் பாடினான், அதுக்கும் மாட்டுக்கார பயலுங்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது துவனியில். அது என்ன கிருஷ்ணர் தோற்று போனாரா? இந்த ஜராசந்தன் கிருஷ்ணனோட சண்டை போட்டான் மதுராவில், யாதவாள் செத்து போயிருந்தா, இவனை கொல்ல பிறந்தது பீமன். அதனால் அவர் என்ன பண்ணார், அந்த ஊரை ஷிஃப்ட் பண்ணார். முதல்ல கேபிட்டலை மாற்றினதே கிருஷ்ணர் தான். மதுராலேருந்து மாற்றினர். சமுத்திரராஜனை வழிவிட சொன்னார். ஒரு சமுத்திரத்தில் தான் பொண்ணு எடுத்தார். சமுத்திரராஜன் மாமனார் அவருக்கு. எல்லோரும் கஷ்டம் வந்தால் மாமனார்கிட்ட தான் போவான். ஆமாம், ஏன்னா கஷ்டத்தை கொடுத்ததே அவன் தானே. அவர் சமுத்திரராஜன் ஓட்டை அளவு வழிவிட்டார். துவாரம்னா ஓட்டை. அங்கே நகரத்தை நிர்மாணம் பண்ணதுனால அதுக்கு பேர் துவாரகாபுரி. புதுசாக நகரத்தை உற்பத்தி பண்ணார் அவர். பீமனோட சண்டை போட்டான், பெருத்த யுத்தம். கடைசியில் பீமன் என்ன பண்ணால், இந்த ஜராசந்தன் உடம்பு அப்படியே பாதியாக கிழிச்சான், தூக்கி போட்டான். திருப்பி ஒன்றாகி வந்துட்டான், திருப்பி கிழிச்சான். இப்போ கிருஷ்ணர் கூப்பிட்டு சொல்லணும். நேரடியாக சொன்னால் அவருக்கு ஜராசந்தன் மீது வெறுப்புன்னு ஆகிடும். அவன் பகவான். அதனால் என்ன பண்ணால், ஒரு எதழை பிச்சான். அர்ஜுனனை கூப்பிட்டார். அப்போ தான் பீமன் திரும்பி பார்த்தான். பலே பலே கௌந்தேயா. கௌந்தேயன்னா குந்தி மகனேன்னு அர்த்தம். இவனும் குந்தி பையன், சண்டை போடுற பீமனும் குந்தி பையன். இவன் திரும்பி பார்க்கறதுக்கு முன்னால் அவன் பார்த்தான். பீமன் நேர பிச்சாரு, பலே ஒன்று மாட்டி போட்டு காமிச்சார். இதுதான் பகவத் கிருபைன்னு பேர். நீங்கள் என்ன காரியம் பண்ணாலும் தெய்வானுக்கிரகம் வேணும். அப்போ தான் அர்ஜுனன் கேட்டான், இவன் கதை என்னன்னு கேட்டான். இவன் அப்பா பிருகத்ரதன்னு பேர். அவள் அப்பாவுக்கு 2 மனைவி, குழந்தை இல்லை. சண்ட கௌசிகன்கிற ரிஷிகிட்ட போனார். அவர் ஒரு பழத்தை கொடுத்தார். அவன் அந்த பழத்தை எடுத்துட்டு வந்து அரண்மனைக்கு வந்து பாதி பாதியாக நறுக்கி கொடுத்தான். 2 பேருக்கும் பாதி பாதி உடம்பாக பிறந்தது. குப்பை தொட்டியில் போட்டுவிட்டான். ராத்திரி ஜரஸ்ன்னு ஒரு ராட்சசி வந்து அந்த மாம்சத்தை சாப்பிட வந்தால், அப்படி எடுத்த போது அது குழந்தையாகி கத்தித்து. அவள் வளர்த்ததுனால அவன் பேர் ஜராசந்தன். இந்த கதையை சொன்னார். அவனை வதம் பண்ணார். யாகத்துக்கு எல்லாரும் வந்துட்டா. ராஜசூய யாகத்துக்கு துரியோதனன், திருதராஷ்டிரன், 100 புத்திராள், கர்ணன், எல்லா தேசத்து ராஜாக்களும் வந்துட்டா இந்த யாகத்துக்கு. யாகத்தில் நிறைய அன்னதானம், சொர்ணதானம், வஸ்திரதானம் எல்லாம் பண்ணுறான். நீங்கள் இன்றைக்கி விஞ்ஞானம் முன்னேறி இருக்குன்னு சொல்கிறீள். விஞ்ஞானம் எந்த காலத்திலும் உண்டு. அந்தந்த காலத்துக்கு ஏற்ப நாம் தெரிஞ்சுக்குவோம். என்ன கவனிங்கோ, ரொம்ப பேர் என்ன நினைக்கிறா, நம்ம தான் உற்பத்தி பண்ணோம்னு நினைக்கிறான். விஞ்ஞானி கண்டுபிடிச்சேங்கிறான். ஏற்கனவே இருக்கிறத தெரிஞ்சுண்டேன்னு சொல்லணும். என்ன கவனிங்க, ஃபாலோ பண்ணுங்க வார்த்தையை. ஏற்கனவே இருக்கு. பகவான் சொல்கிறான், நம்மாழ்வார் சொல்கிறார், உலகையும் படைத்து உம்மையும் படைத்தான். He has covered everything. அதில் நம்ம டிஸ்கவர்டு. இப்போ நம்ம தெரிஞ்சின்றதுனால நாம் கண்டுபிடிக்கலை. இப்போ நம்ம மெட்ராஸில் இருக்கோம். நேற்றுக்கே சொன்னேன், க்ஷேத்திரம் சொல்கிற போது எத்தனை கோயில் இருக்குது. நீங்கள் சென்னை மாவட்டம்னு இப்போ ஆக்கியிருக்காளே, இந்த பக்கம் செங்கல்பட்டு வரைக்கும், இந்த பக்கம் அரக்கோணம் வரைக்கும்
எத்தனை கோயில் இருக்குது. நம்ம இந்த கோயில்களை பார்க்கணும்னாலே ஆயுசு பத்தாது. தெரிஞ்சுக்கோங்க. ஏதோ முக்கியமான கோயில்களுக்கு தான் போகிறோம். ஆனால் நிறைய இருக்குது. நாம் ஏதோ ஒரு இடத்துக்கு போய் ஒன்று புதுசாக தெரிஞ்சுன்னு வந்து அந்த கோயில் இத்தனை நாள் தெரியலையேன்னு சொல்லணும். அது இப்போ தான் ஃபேமஸுங்கிறான். அப்படி சொல்லக்கூடாது. நான் இப்போ தான் தெரிஞ்சுட்டேன்னு சொல்லு. அது ஏற்கனவே இருக்கே. உங்கள் ரொம்ப பேருக்கு தெரியுமோ தெரியாதோ, செங்கல்பட்டை சுற்றி ராமர் கோயில். உங்கள் எல்லாருக்கும் என்ன தெரியும்? மதுராந்தகம் ஒன்று தான் தெரியும். செங்கல்பட்டுலேயே ராமன் இருக்கான், வேதாச்சல நகரில் போய் பாரு. அங்கே அனுமார் கீழே சனியை போட்டு முதிச்சுன்னு இருக்கார். நீங்கள் சேவிச்சிருக்க மாட்டேள். 7.5 சனி 8 சனி பிடிச்சவெல்லாம் அங்கே போய் அனுமாரை பாரு, சனியை முதிச்சுன்னு இருக்கார். பக்கத்தில் பொன் விளைந்த களத்தூர் பொன் பதற்கூடம்னு இருக்குது. சதுர்புஜத்தோட ராமன் இருக்கான். திருக்கழுக்குன்றம் போகிற வழியில் ஒரகடம்னு இருக்குது, போய் பாரு ராமனை. நீ தமிழ்நாட்டில் ராமர் க்ஷேத்திரத்தை சேவிக்க போனாலே ஆயுசு பத்தாது. ஆமாம். அதனால் நமக்கு ஒன்று தெரியலை, இன்னைக்குத்தான் தெரிஞ்சுட்டு இருக்கோங்கிறதுனால நாம் கண்டுபிடிக்கலை. அது ஆல்ரெடி இருக்குது. அதனால் நம்ம ஒத்துக்கணும். நான் இன்றைக்கி தான் தெரிஞ்சுட்டேன்னு சொல்லுங்கோ. ஆமாம், அது புதுசாக இருக்குதுன்னு சொல்லக்கூடாது. இல்லை இத்தனை நாளும் தெரியலையேன்னு சொல்லக்கூடாது. இருக்குது, அது தெரிஞ்சவாங்க வாழ்ந்துன்னு இருக்காளே. அந்த கிராமத்துக்காரன் மெட்ராஸில் வந்துட்டு திருப்பி அங்கே போகிறாளே. அதனால் இப்போ எதுக்கு இவ்வளவும் சொல்கிறேன்? விஞ்ஞானம் எப்பவுமே உண்டு. தர்மபுத்திரன் ஒரு இடத்துல கட்டியிருக்கான், ஜலம் அந்த இடத்துல ஓடுறது உள்ளுக்குள்ளே, மேலே கண்ணாடியை பதிச்சிருக்காங்க. இப்போ இங்கே ஜலம் ஓடுறதுன்னா பக்கத்தில் போய் விழத்தானே விழும். அங்கே ஒரு தொட்டி கட்டியிருக்கான். நீ இன்றைக்கி சம்பு கட்டியிருக்கிய, நீ சம்பு கட்டி அதில் இரும்பு பாத்திரம் போட்டு மூடி இருக்க. அவன் அதை பண்ணலை. நம்ம என்ன விஞ்ஞானம் வளர்த்தோம் சொல்லு? அவன் பண்ணியிருக்கான். அந்த ஜலத்தில் மேலே கோலம் போட்டிருக்கான், ஜமக்காலம் மாதிரி. இந்த ஜமக்காலம் விரிச்சிருக்காளே, இதை கோலத்தில் போட்டிருக்கான். உங்கள் எல்லாருக்கும் தெரியுமோ தெரியாதோ, ஜலத்தில் கோலம் போடலாம். ஜலத்தால் இல்லை, ஜலத்தால் போடக்கூடாது. என்ன காது கொடுத்து கேளு. ஜலத்தில் கோலம் போடலாம். பார்த்துருக்கீங்களா? பார்த்ததில்லை. ரெங்கோலி சாந்தா நாராயணன் ஒரு மாமி இருந்தா, கன்னட பிராமண மாமி. பல்லட சஞ்சீவராவனும் ஃப்ளூட்டிஸ்ட் இருந்தார், அவரோட பேத்தி. திருவல்லிக்கேணி, நான் அதில் தங்கினேன். அந்த மாமி ஜலத்தில் கோலம் போடுவா, நெருப்பில் போடுவா. அதை விட நீங்கள் ஒரு பாட்டு பாடினேன்னா அந்த பாட்டு முடியறதுக்குள்ளே ஒரு கோலம் போடுவா. இப்படி நான் உபன்யாசம் பண்ணுறேன்னு இந்த ஆக்ஷனில் என்னோடய படம் போட்டு கோலம் போட்டு ₹1 டிக்கெட் வச்சு வசூல் பண்ணான். 1982 ட்ரிப்ளிகேன் இந்து ஸ்கூலில் நான் கதை சொல்கிற போது. ஆமாம், அந்த மாமி சிஷியன் தயார் பண்ணால் அந்த அளவுக்கு வரல. என் மாமி மாதிரி போட முடியாது. நீங்கள் அந்த காலத்து சினிமாலெல்லாம் கோலம் போட்டது அந்த மாமி, தெரிஞ்சுக்கோங்க. நானே ஆச்சரியப்பட்டேன் முதல்ல பார்க்குற போது. ஆமாம், இதை அந்த நாள்லேயே தர்மபுத்திரன் ஜலத்தில் கோலம் போட்ட மாதிரி, ஜமக்காலம் விரிச்சா மாதிரி வச்சுருக்கான். நல்லா கேளுங்கோ. அந்த ஜலம் ஆடலை, ஃபாலோ பண்ணுங்க. ஜலம் எப்போ ஆடாமல் இருக்கும் புரிஞ்சுக்கணும். ஜலம் எப்போ ஆடாமல் இருக்கும்? நிரம்பி இருந்தால்தான். அது வழிஞ்சுருமே, வழியலை. எப்படி டெக்னிக் பாருங்க. கீழே பைப்பு வச்சுருக்கான் ட்ரெயின் ஆகிறதுக்கு. அது கரெக்டாக ட்ரெயின் ஆகுது.
ரொம்ப ட்ரெயின் ஆகிடுதுன்னு வச்சுக்கோங்க, தழும்பும். தழும்பாத அளவுக்கு கீழே ட்ரெயின் ஆறுது. அதை நீங்கள் பார்த்தேன்னா அந்த தொட்டியை ஜலம் ஆடாது. இங்கே அதுக்கு முன்னால் கண்ணாடி பதிச்சிருக்கானே, அங்கே ஜலம் ஓடுறது கண்ணுக்கு தெரிகிறது ஃப்ளோவாக. சப்தம் கேட்கறது வேறு, ஓட்டை வச்சுருக்கான். தண்ணி வெளியிலையும் வரல, சப்தம் கேட்கறது. என்ன ஃபாலோ பண்ணுங்கோ. இது துரியோதனன் அங்கே போனான். இங்கே ஜலம் இருக்குன்னு தன் வஸ்திரத்தை சரி பண்ணிட்டு போனான். ஜலம் இல்லை. அப்போ இங்கே அவனுக்கு மூளை வேலை செய்யணுமே. இந்த ஜலம் போய் விழுமே, அது எங்கே போய் விழுறதுன்னு அங்கே இருக்கிற காவலாளியை கேட்டிருக்கலாம் இல்லையோ. நம்ம எல்லாருக்குமே துரியோதனன் காலத்துலேருந்து ஒரு கெட்ட வழக்கம் என்னன்னா, இன்னொருத்தரை கேட்க மாட்டோம். கௌரவ குறைச்சல். ஆமாம், அது ரொம்ப பேருக்கு தெரியலை. நீ என்ன கூகுள் மேப்பு போட்டாலும் ஒருத்தனை கேட்கணும், அந்த இடம் வராது. அதுக்கு தான் எப்போவுமே தெரிஞ்சுக்கோங்க, டே டைமாக இருந்தால் போஸ்ட் ஆஃபீஸில் போய் கேட்கணும். இல்லைன்னா ஆட்டோ ஸ்டாண்டில் போய் கேளுங்கோ. எந்த ஊர்லேயும் அவள் கரெக்டாக சொல்லுவா அட்ரஸ். அவளுக்கு தெரியாத அட்ரஸு கிடையாது. ஆமாம், தெரிஞ்சுக்கோங்க. மூணாவதாக வேணால் கேட்கலாம் டிராஃபிக் கான்ஸ்டபிள்கிட்ட, அவருக்கு தெரிஞ்சால் உண்டு. ஏன்னா அவளை டியூட்டியெல்லாம் மாற்றுறதுனால தெரியாது. நான் சொல்கிறேன், ஆட்டோக்காரனை கேட்டால் தான் தெரியும். இப்போ எதுக்கு இவ்வளோ சொல்கிறேன், அவன் கேட்கலை, அங்கே காவலாளி நிற்கிறான். இங்கே ஜலம் இல்லைன்னு அடுத்தாப்பில் அந்த இடத்துல கோலம் போட்ட மாதிரி இருக்குன்னு காலை அனாயாசமாக வச்சான், தொட்டிக்குள்ளே விழுந்துட்டான் துரியோதனன். இப்போ இவன் விழுந்த இடத்துக்கு நேர மேலே பீமனும் திரௌபதியும் உட்காண்டிருக்கான். யாருமே நம்ம வழக்கமே ஒருத்தர் விழுந்தாலே சிரிச்சுருவோம். இது இயல்பு, சிரிக்கக்கூடாது, ஆனால் சிரிப்போம். பாஞ்சாலி சிரித்தாள், பாரதம் உருவாயிற்று. நேற்றுக்கு நான் சொன்னேனே, யார் காரணம், திரௌபதி வஸ்திரம் போச்சே யார் காரணம்னு சொன்னேனே நான் உங்களுக்கு. அந்த காரணம் யார் தெரியுமோ? முதல் காரணம் இவ தான். அவள் சிரித்ததும் இல்லாமல் என்ன பண்ணா, ஒரு அநாகரீகமான வார்த்தை சொன்னான். சொல்லப்படாது. நான் துரியோதனனை நல்லவன்னு சொல்லலை, நல்லா ஃபாலோ பண்ணுங்க. அவன் பொல்லாதவன். பொல்லாதவனுக்கு பொல்லாத்தனத்தை வளர்க்கப்படாது. அது அக்னியில் ஆவூதி விட்டாப்புல. நல்லா கேளுங்க. இந்த சீனை வச்சே எங்கள் வள்ளுவர் ஒரு குறள் எழுதுறார். தீயவை தீய பயத்தலான் தீயவை தீயினும் அஞ்சப்படும். இவன் நிமிந்து பார்க்கிறான். திரௌபதி பீமன் கையை பிடிச்சின்னு சிரிக்கிறா. சிரித்ததும் இல்லாமல் ஒரு வார்த்தை சொன்னான். என்ன சொன்னா தெரியுமா? அப்பாவுக்குத்தான் கண்ணு தெரியலேன்னா பையன் கண்ணு தெரிஞ்சு குருடனாக இருக்கானேன்னா சொல்லப்படாது. நீங்கள் அவனுக்கு நெய் விட்டாப்புல. அவன் நிமிந்து பார்த்தான். ஏ திரௌபதி, யாரை பார்த்து சிரித்தாய்? ஐவருக்கு மாலையிட்டிருக்கிறோம் என்ற ஆணவத்தினாலா 100 பேருக்கு தலைவனை சிரித்தாய்? ராஜசூய யாகம் நடத்தி சக்கரவர்த்திக்கெல்லாம் சக்கரவர்த்தி என்ற பேரும் புகழும் பெற்றதனால் சிரித்தையா நீ? துருபதன் மகள் என்பதனால் சிரித்தையா நீ? உன்னை பற்பலர் இருக்கின்ற சபையிலே நான் அவமானப்படுத்தாமல் இருப்பேனையானால் நான் 100 பேருக்கு தலைவன் இல்லை. கொக்கரித்தான். ராஜசூய யாகம் பூர்த்தியாச்சு. இந்த முதல் தாம்பூலம்னு ஒன்று கொடுக்குற வழக்கம். அக்ரபூசணைன்னு பேர். அக்ரம்னா ஃபஸ்ட்டு. யாருக்கு கொடுக்கறதுன்னு தர்மபுத்திரர் கேட்குறார். என்ன கேட்கணும்? நம்மளே என்ன காரியம் பண்ணினாலும், நாமளே பணத்தை செலவழித்தாலும்
ஆற்றுல இருக்கிற பெரியவாளை கேட்கணும். ஏன்னா அவளுக்கு அனுபவம் இருக்கு. புரியுறதோ? யோஜனை எப்பவுமே அடுத்தவாளை கேட்டு பண்ணினா தான் நல்லது. ஏன்னா ஏதாவது இடைஞ்சல் வந்ததுன்னா நான் தான் கேட்டேனேன்னு சொல்லிடலாம். புரியுறதோ உங்களுக்கு? வி கேன் எஸ்கேப். ஆமாம், நீ தானே சொன்னேங்களாம். நீ கேட்காம பண்ணிவிட்டு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அவள் கேட்பா, என்ன கேட்டியா நீம்பா. அந்த வார்த்தைக்கு இடம் வைக்கப்படாது. புரிஞ்சுக்கோங்க. எப்போவுமே எந்த விஷயத்திலுமே நம்ம கேட்கணும். இப்போ தர்மபுத்திரர் கேட்குறார் பீஷ்மாச்சாரியர். அவர் தானே ஆற்றுல பெரியவர். பிதாமகனே, யாருக்கு முதல் தாம்பூலம் தருவது? அவர் கெட்டிக்காரர். அவரை விட பெரியவர் உட்காண்டிருக்கார் வேதவியாசர். வேதத்தை 4ஆ வகுத்த மகரிஷி இருக்கார், அவரை கேளுன்னர். அவர் நான் சொல்கிறேன்னு சொல்லலை, அங்கே தான் கவனிக்கணும். அவர் என்ன சொன்னார்? வேதம் யார பரமாத்மான்னு சொன்னதோ அவன் இங்கே ஸ்ரீகிருஷ்ணனாக இருக்கான், அவனுக்கு கொடுன்னர். நான் சொல்கிறேங்கள, பிரம்மண்யோ தேவகி புத்திரகா சர்வம் விஷ்ணுமயம் ஜெகத்து. இந்த நாளைக்கு யக்யோபவீதம் போட்டுக்க போறியே, நீ என்ன சொன்னாலும் அவனுக்கு தான் மந்திரம் சொல்லணும். ததேவ லக்னம் ஸ்துதினம் ததேவா தாராபலம் சந்திரபலம் ததேவா வித்யாபலம் தெய்வபலம் ததேவா லக்ஷ்மிபதேகே. அவனை தான் கூப்பிட்டானோ. ஆமாம், அபவித்திர பவித்ரோவா அவனை தான் கூப்பிடணும். சர்வம் விஷ்ணுமயம் ஜெகத்து. தேவசம் பண்ணுறிய, என்ன பண்ணுற? உபாசனம் பண்ணுற போதே ருத்ராய ஸ்வாகா, ருத்ராய பசுபதையே இதன் நாமமா. அடுத்தது விஷ்ணவே ஸ்வாகா, அப்புறம் விஷ்ணவே விஷ்ணவே பரமாத்மனே. அவன் ஒருத்தனுக்கு தான் பரமாத்ம சப்தம். நீ நான் சண்டை போட்டு பிரயோஜனம் கிடையாது. வேதம் அவனை தான் சொல்கிறது. நான் சொல்ல மாட்டேன்னா சொல்லாட்டி போ. விஷ்ணவே பரமாத்மனே, அதை தான் இங்கே வியாசர் சொல்கிறார். பரமாத்மாவாக இருக்கிற கிருஷ்ண பரமாத்மா இங்கே உட்காண்டிருக்கார். யார? கிருஷ்ணனா. அதனால் அவனுக்கு முதல் தாம்பூலம் கொடு அப்படிங்கிறார். கிருஷ்ணரை கூட்டின்னு வந்து சிம்மாசனத்தில் உட்காத்தினா. தர்மபுத்திரன் நாமளே பண்ணக்கூடாதுன்னு நக்குலனை கூப்பிட்டார். ஏன்னா அவன் சிறுதாயாரோட பிள்ளைய, மூத்த பிள்ளை. நீ பண்ணுன்னர். யார் பண்ணினாலும் ஆத்துக்காரி தான் தீர்த்தம் போடணும். ஆமாம், அது எட்ட பிரச்சனை. இன்னைக்கு என்ன சொல்கிறேன், ரொம்ப பேர் என்னெல்லாமல் பேசுகிறார். நம்ம இந்து மதத்தில் நம்ம பொம்மநாட்டிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தா மாதிரி எங்கேயும் கிடையாது. ஆமாம், நீ என்ன வேணாலும் யாக யஜ்யம் பண்ணு, என்ன வேணாலும் பண்ணு, ஆத்துக்காரி தான் வந்து தீர்த்தம் போடணும். ஆம்பளை 10 ரூபாய்க்கு பிரயோஜனம் கிடையாது. வேதம் ஒத்துக்கலை. உங்காத்து மாமி தீர்த்தம் போட்டால் தான் அவர் வாங்கிப்பான். ஆமாம், நான் சொல்லலை, புரந்தரதாசர் சொல்கிறார். தனவு இத்தவருக்கே மனவு இல்லா. தனம் இருக்கிறவனுக்கு மனம் இல்லை. மனவு இத்தவருக்கே தனவு இல்லா. ரெண்டுமே இருக்கிறவனுக்கு. தனவு மனவு இத்தவருக்கே அனுகூலவாத எந்த சதி இல்லா. சதினா அர்த்தம் புரியுறதா? ரொம்ப பேர் சதி திட்டம்னா ஆரோ போட்டதுன்னு நினைக்கிறான். சமத்து. சதி திட்டம்னா ஆம்படையா போட்டது. புரியுறதா? அவள் தீர்த்தம் போட்டால் தான் செல்லும். ஆமாம், நம்ம தவசம் பண்ணுறோம், நம்ம தான் செலவழிக்கிறோம். நல்லா கருத்தமாக பண்ணால் 20,000 ஆகும். நம்ம தான் செலவழிக்கிறோம். சாஸ்திரிகள் உள்ள வரார்,
நம்ம குளிச்சுட்டு பஞ்சாயத்தை கட்டி நிற்கிறோம். நம்மளை பார்த்து பேசுகிறாரோ? உள்ளே வரும்போதே மன்னிய ஆரம்பிக்கலாமாங்கிறார். என்ன பண்ணட்டும், அவன் தான் ரெடி பண்ணணும். நீ பாட்டுக்கு மந்திரம் சொல்லிடுவ, என்மே மாத்தா அப்படிங்கிற போது கொஞ்சம்னா வாழைக்காய்க்கு எங்கே போகிறது? மெஸ்ஸுக்கு தான் போகணும். புரிஞ்சுதா உனக்கு? நீ எத்தனை வேணாலும் ₹1,00,000 சம்பாதி செலவழி, 10 ரூபாய்க்கு பிரயோஜனம் கிடையாது. இந்த உலகத்திலேயே எல்லா ஜீவராசிலையுமே மட்டமான ஜீவன் ஆம்பளை தான். நாயை விட மோசம். ஆமாம். நான் 108 பாகவதாள் கூப்பிட்டேன் மணச்சநல்லூரில். எல்லாருக்கும் வேட்டி, புடவை, கொடை, பலகை, பித்தளை சொம்பு, பஞ்சபாத்திர உத்திரிணி, பாதுகை, சம்பாவனை இவ்வளவும் வசூல் பண்ணிட்டு போனேன் 2007. 108 பேரை உட்காத்தியாச்சு. முதல் பாகவதரை மேடையில் உட்காத்தியாச்சு. நான் பாத பூஜை பண்ணணும் சங்கல்பம் பண்ணிட்டு. எல்லோரும் அங்கே ரெடியாக இருக்கா, சங்கல்பம் பண்ணிக்க. மற்ற பேருக்கு காலரம்பு. நான் மேடையில் உட்கார போகிறேன். பாத்தியார், மன்னியை கூப்பிடுங்கோ. இது மன்னி பக்கத்தில் வந்து தீர்த்தம் போடணும். அவளை வசூல் பண்ணால் கேட்க முடியுமா? திரௌபதி கையில் ஜலபாத்திரம் கொடுத்தான். நகுலன் பாத பூஜை பண்ண போகிறான். திரௌபதி ஜலம் விட போகிறா. ஏ தர்மபுத்திரா, நிறுத்து உன் முதல் தாம்பூலத்தை. யாருக்கு முதல் தாம்பூலம் தருகிறாய்? பிறக்கும் போதே சிறை பூட்டை உடைத்தவன், தன் மாமனை கொன்றவன், வெண்ணையை திருடியவன், வெண்ணையை திருடியதுமல்லாமல் பெண்ணை திருடியவன், குமரி பித்தன். இங்கு பிதாமகன் பீஷ்மன், ஆச்சாரியன் துரோணன், அஸ்வத்தாமன், திருதராஷ்டிரன் என்று பற்பல தேசத்து சக்கரவர்த்திகள் இருக்கின்ற சபையிலே கேவலம் மாட்டுக்கார பயலுக்கு போய் முதல் தாம்பூலம் தருகிறார். இதை நாங்கள் ஒரு காலும் ஏற்றுக்கொள்ள முடியாது, வெட்கம் என்று சொல்லிவிட்டு சபையை விட்டு வெளிநடப்பு செய்தான். முதல்ல வெளிநடப்பு செய்யலாங்கிறத கொண்டு வந்ததே இவன்தான். வேற யாரும் இல்லை, சிசுபாலன். இவன் சிசுபாலன், கிருஷ்ணன் பசுபாலன். கையில் கதையை எடுத்துட்டான் பீமன். டேய் சிசுபாலா! பீஷ்மர் எந்திருந்தார். சபையிலெல்லாம் ஒருத்தருக்கொத்தர் தாக்கிக்கப்படாது, சபாநாயகர் இருக்கிற போது பெரிய பிரச்சனை ஆகிடும். அப்போ பீஷ்மர் சொல்கிறார், இந்த சிங்கம் எழுந்திருக்கும் வரைதான் சுண்டலியின் துள்ளல். பகவான் எப்போவுமே சிங்கம், நரசிங்கமாக வந்தான், ராகவ சிம்மமாக வந்தான், இப்போ யாதவ சிங்கம், எரார்ந்த கண்ணி யசோதை இளம் சிங்கம், மாரிமலை முழங்கில் மன்னி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம். அவன் எப்போவுமே சிங்கம். அவன்தான் சிங்கம் 1, சிங்கம் 2, சிங்கம் 3லாம் அவாவா வச்சுன்னுட்டா.